வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை சிரிப்பின் பின்னால் சிதைந்த ஒரு வாழ்க்கை போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு உங்களை பார்த்தவுடன் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவாங்க. இந்த மனிதர்கள் எப்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க, பேசிக்கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக எப்போதுமே இருப்பாங்க அப்படின்னு அனைவருமே உங்களுடைய ராசியை கேட்டவுடன் கூறுவாங்க. ஏன் அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை எப்பொழுதுமே உங்களுடைய பேச்சு திறமையால மற்றவங்களை எப்போதுமே நீங்க சந்தோஷமா வைத்துக் கொள்வீங்க. புதிதாக ஒரு நபரை நீங்க பார்க்கும் பொழுது கூட அவங்க கூட நீங்க உடனே அதிக அளவுக்கு அட்டாச் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். நீங்க எப்பொழுதுமே அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதராக, சிரித்து பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பதினால் உங்களை அனைவருக்குமே நிச்சயமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த அந்த ஒரு சிரிப்பு தாங்க ஒரு உண்மையை மறக்க உருவான ஒரு முகமூடி போல உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்க சிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நிச்சயமாக இருக்கும். அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள் எல்லாமே இருக்கிறது என்று அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு எல்லாத்தையும் அவங்க அனுபவித்து கொண்டுதான் இந்த ஒரு இடத்திற்கு வந்திருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரே நேரத்தில் 2 பாதைகள் போல ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்களே எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாம முழித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஒரு பக்கம் நீங்கள் உலகத்தோடு கலந்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுடைய உள்ளம் அமைதியாக சிதறி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு பக்கம் எவ்வளவுதான் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருந்தாலும் நீங்க இன்னொரு மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே 2 நினைவுகள், 2 மனது என்று எல்லாருமே இருக்கும். அப்படிப்பட்ட 2 மனதும் ஒரு பக்கம் நல்லது யோசிச்சுது அப்படின்னா மற்றொரு பக்கம் கெட்டதை யோசிக்க ஆரம்பிக்கும். கெட்டதை யோசித்து நல்லா இருக்கக்கூடிய மனதை கூட அந்த கெட்டது இந்த மாதிரி இருக்குமோ, ஒருவேளை ஆகுமோ, ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகிருமோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கவலைக்கு ஆளாக்கி கொள்வீங்க. சந்தோஷத்தை கூட நீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்களில் கூட உங்களால அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி நாட்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகியிருக்கும். உண்டானதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சின்ன வயதில் இருந்தே நீங்க எப்போதும் யாராவது ஒருவரின் அங்கீகாரத்தை நீங்கள் தேடிக்கொண்டே தாங்க இருப்பீங்க. நான் நல்லவனா இருக்கேனா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்திற்குள் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கான பதில் தெரியாமல் கூட நீங்கள் திரிந்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள அந்த ஒரு கேள்வி மட்டும் எப்போதுமே இருக்குங்க. அது உங்க குழந்தை பருவத்திலிருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வயதா இருந்தாலும் அந்த ஒரு கேள்வி எப்போதும் உங்களுக்குள்ளேயே இருக்கும். நீங்க அதிகமா நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க அதிகமா அன்பும் கொடுப்பீங்க. எல்லாரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு கொடுக்காங்களோ அதை விட நீங்க டபுள் அளவுக்கு அவங்க மீது நீங்க அன்பு கொடுப்பீங்க. ஆனா அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது என்னமோ சில காயங்கள் மட்டும்தாங்க. அன்பு காட்டுவது போல காட்டி உங்களிடம் அதிகமான அளவுக்கு ஏமாற்றங்களும் அதிகமான அளவுக்கு உங்களுக்கு காயங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் போக போக அது உங்களுக்கு பழகவும் ஆரம்பித்திருக்கும். இனிமே நம்ம யாரிடம் பேசினாலும் நம்மளும் அன்பு கொடுக்காங்களா, அன்பு மட்டும் கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி கொடுக்கக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாது என்று உங்களுக்குள்ளேயே சில அனுபவங்கள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். அதனால நீங்களே உங்களுடைய கேரக்டரை நிச்சயமாக மாற்றியிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகி இருக்கும். உருவானதா இல்லையா என்பதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூறவும். ஒரு நாள் நீங்க நம்பிய ஒருத்தவங்க தான் உங்களை எல்லோருக்கும் முன்னால அவமானப்படுத்திய தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த நொடியில் உங்களுடைய மனசு முழுக்க உடைந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நபர் இப்படி பண்ண மாட்டாரு, ஏன் பண்ணினார் அப்படின்னு அவரை அவமானப்படுத்தினது கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு அவமானமாக தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த ஒரு மனிதர் நம்மளை ஏன் இப்படி பேசினாரு, இதற்கான காரணங்கள் என்ன, இதுக்கு பின்னாடி இருப்பது யாரு அப்படின்னு அந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டு இருக்குமே தவிர இந்த ஒரு மனிதரா இந்த அளவுக்கு பண்ணினாரு அப்படின்னு இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஆனா அவரு உங்களை எவ்வளவோ கேவலமா பேசியிருப்பாரு. அதையெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் நினைக்கவே மாட்டீங்க. அவர் ஏன் பேசினாரு, இதற்கான காரணங்கள் என்ன, இது மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னு அந்த மனிதரிடமே நீங்கள் மீண்டும் மீண்டும் போய் கேட்டிருப்பீங்க. கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பீங்க. நீங்க சிரி நீங்க சிரித்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் நான் இவ்வளவு தாழ்ந்தவனா என்ற ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை போய் நீங்க மற்றவங்ககிட்ட கேட்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொண்டு உங்களை நீங்களே சந்தேகித்து கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இன்னும் ஒரு நாள் நீங்கள் மிகவும் ஆசைப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுடைய கையில் வந்தபோது ஒரு சிறிய தவறால நீங்க செஞ்ச ஒரு சின்ன ஒரு தப்பால அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். அது ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு சிறிய உறவாக கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்க செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பு, அந்த சின்ன தப்பால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். உருவானதா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி அடைந்திருக்கும்.
நான் எதையும் முடிக்க முடியாதவன என்ற ஒரு பயத்தை உங்களுக்குள்ள விதைத்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது செய்தாலுமே அந்த ஒரு தோல்வி உங்களுடைய ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு செயல்களை செய்ய போறீங்க அப்படின்னா கூட ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து கொண்டே தான் அந்த ஒரு செயலை செய்வீர்கள். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க பல முறை முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு தடைகளையோ இல்லைன்னா ஒரு தடையோ ஏதாவது ஒண்ணு நீங்க முன்னேற முன்னேற நினைக்கும் போதெல்லாம், முன்னேற முயன்று கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு சோதித்து கொண்டே இருக்கும். அது தடையாக இருக்கும், இல்லைன்னா சோதனைகளாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதை அடைய விடாமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருந்தது. நீங்க யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத கஷ்டங்கள் அமைதியா உங்களை தின்னு கொண்டே தாங்க இருந்து கொண்டிருந்தது. ஆனா இது வரைக்கும் நீங்க யாரிடமும் கூறியிருக்கவே மாட்டீங்க. இரவு நேரங்களில் உங்களுடைய நினைவுகள் மட்டும் உங்களோடு பேசக்கூடியதாக இருந்தது. நீங்க தவறவிட்ட வாய்ப்புகள், நீங்க சந்தித்த அவமானங்கள், நீங்க அடைந்த தோல்விகள், அது எல்லாம் ஒரு பாடமாக உங்களை உங்களை கண்முன்னே நிச்சயமாக ஓட வைத்து கொண்டேதாங்க இருந்தது. நீங்க எத்தனை தடவைகள் உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செஞ்சாலுமே ஆனா அந்த ஒரு உலகம் உங்களை அப்படியே தாங்க ஏற்றுக்கொள்ளாம உங்களை அப்படியே வைத்து கொண்டேதாங்க இருந்தது. ஒரே ஒரு நேரத்துல நீங்க உங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் சரியானவனா இல்லையா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க கேட்ட கேள்விகள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த மிதுனம் ராசியின் மறைமுகமான எழுச்சி இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கும், ஒரு சிதறல். ஆனா இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாக மாறப்போகிறது. அந்த ஒரு கதையினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. ஒரு விசித்திரமான மாற்றம் உங்களை உள்ளத்திலிருந்து மாற்ற ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு மாற்றத்தை இனிமே நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நபராக மாறி விடுவீங்க. திடீரென்று நீங்க அமைதியாக மாறி விடுவீங்க. ஆனா அந்த ஒரு அமைதி உங்களுடைய பலவீனம் கிடையாது, உங்களுக்கான ஒரு தெளிவு. யாரிடம் எப்படி பேசணும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகள் நமக்கு உண்டாகும். நம்ம எடுத்து என்ன ஒரு வேலையை பார்த்து போகலாம், நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அது எந்த தொழிலாக இருக்கலாம். ஆனா உண்மைக்கும் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்க, அது உணவு ரீதியாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தொழில் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல உங்களால அதிக கஸ்டமரை, வாடிக்கையாளரை உங்கள் கீழே வர வைக்க முடியும். ஏன் அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக நீங்க அனைவரையுமே கவரக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால நீங்க தொழில் பண்ணும் பொழுது அனைத்து வாடிக்கையாளரையும் உங்கள் கீழே வந்து விளை வைக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பேச்சு திறமை இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வெற்றியையும் நிச்சயமாக பெறவும் முடியுங்க. நீங்க திடீரென்று அமைதியா மாறுவீங்க. ஆனா அது உங்களுடைய பலவீனமா இருக்குது. அதுதான் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க பேசுவதை குறைத்துக் கொள்வீங்க. ஆனா நீங்க செய்கின்ற விஷயங்கள்ல மட்டும் செய்கின்ற விஷயங்கள்ல மட்டுமே நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாம பேச மாட்டீங்க. யாரிடமும் சிரித்து கூட நீங்க பழக மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா வந்து விடுவீங்க. ஒரு நாள் நீங்க நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு விஷயத்தை மீண்டும் தொடங்க முடிவு பண்ணுவீங்க. அப்படி தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க அது சம்பந்தமா யோசித்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி மறந்து உங்களுடைய தொழிலையோ இல்லைன்னா புதிய ஒரு முயற்சிகளை பண்ணுனீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றி அடைகிற வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே நீங்க தள்ளி வைத்துக் கொள்ளணும். தள்ளி வைத்து கொண்டால் மட்டுமே போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வேலையாக ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு கனவா இருக்கட்டும், அல்லது நீங்க விட்டு விட்டு ஒரு பாதையாக கூட இருக்கட்டும், இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு முறை நீங்க அதை கைவிட மாட்டீங்க. நீங்க முன்னாடி போல பல விஷயங்கள்ல சிதற மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயத்துல முழு கவனத்தையும் நீங்க செலுத்தக்கூடிய ஒரு நபராக இனிமே மாறிவிடுவீங்க. அந்த ஒரு கவனம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமா உங்களை கொண்டு போய் நிறுத்தும். முன்னாடி உங்களை யாருமே கவனிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ உங்களுடைய மாற்றம் அவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். நீங்க எதையுமே ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று நினைக்க மாட்டீங்க. ஆனா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நீங்க ப்ரூவ் பண்ணாமலே எல்லா விஷயத்திலும் வெற்றியானது கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடும். ஒரு நாள் நீங்க முன்னாடி சந்தித்த அதே மனிதர்களை மீண்டும் சந்திப்பீங்க. இந்த முறை நீங்க அவங்களிடம் எதையுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களுடைய நிலை, உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கும்.
நீங்க முன்னாடி பெற்ற அவமானங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில பெருமையாக மாறும். நீங்க தோற்ற இடத்திலேயே இந்த ஒரு முறை நீங்க ஜெயித்து நிற்பீங்க. நீங்க இப்போ புரிந்து கொள்வீங்க, என்னுடைய வாழ்க்கை தாமதமாகத்தான் நடந்தது, ஆனா எதுவும் தவறாக நடக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இப்போ உங்களுடைய நினைவுகள் இப்போ உங்களை வலிக்க வைக்காது, அது உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்கும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிரிப்புக்கு பின்னால் மறைந்த ஒரு கண்ணீரின் கதை போலத்தான் நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த சேமான வாழ்க்கை இப்போ ஒரு வெற்றியின் கதையாக மாறப்போகிறது. நீங்க இத்தனை நாள் சிதறிய காற்று இப்போ உங்களுடைய மிகப்பெரிய ஒரு புயலாக அடிக்க ஆரம்பித்து விட்டது. அதனை மட்டும் நீங்க எப்படியாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.